ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் தமிழ். செல்லோட முக்கியமான காம்போனன்ட்ஸ் இப்போ வரையும் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம செல் வால் பார்த்தோம், அதாவது செல்லோட அவுட்டர் லேயர். செகண்ட் இந்த நெக்ஸ்ட் அவுட்டர் லேயர் பார்த்தோம், பிளாஸ்மா லெம்மா ஆர் பிளாஸ்மா மெம்பரேன். தேர்டு நம்ம சைட்டோபிளாசம் பார்த்தோம், அதில் உள்ளே இருக்கிற அந்த ஏரியா பார்த்தோம் சைட்டோபிளாசமை. அடுத்தது சைட்டோபிளாசம்க்கு அடுத்து நியூக்ளியஸ் பார்த்துருக்கோம் இப்போது. ஸோ இந்த மெயின் காம்பனன்ட்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ சைட்டோபிளாசத்துக்குள்ளே இருக்கிற அந்த சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல்ஸ்ன்னு சொல்கிற லிவிங் ஆர்கனிசத்தையும் நான் லிவிங் திங்கையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல் பிளாஸ்டிட். ஓகேவா, பிளாஸ்டிட். ஸோ பிளாஸ்டிட்ன்றது பிளான்ட் செல்லில் இருக்கிற ஒரு சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல். அதே மாதிரி யூக்ளினான்ற ஒரு புரோட்டோசோவானே இருக்கும். இது அனிமல் செல்லில் வேறு மாதிரி இருக்கும். இந்த பிளாஸ்டிடு அனிமல், ஃபங்கஸ்ஸு, பாக்டீரியா அந்த மாதிரி இருக்கிற ஆர்கானிசத்தில் இந்த பிளாஸ்டிடுக்கு பேர் என்னென்னு பார்த்தோன்னா குரோமாட்டோஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னு சொல்லுவாங்கன்னா குரோமாட்டோஃபோர்ஸ். இதே இது பிளான்ட் செல்லில் யூக்ளினால் இருந்தால் இதுக்கு பேர் பிளாஸ்டிட்னு சொல்லுவாங்க. இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் சிந்தசைஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் கார்போஹைட்ரேட், லிப்பிட் அண்ட் ப்ரோட்டீன். அதாவது கார்போஹைட்ரேட், லிப்பிட், ப்ரோட்டீன்ற ஃபுட் மெட்டீரியல், சரியா, அந்த ஃபுட் மெட்டீரியல் எல்லாத்தையும் இது சிந்தசைஸ் பண்ணும், அதாவது ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இந்த பிளாஸ்டிடோட முக்கியமான ஃபங்க்ஷன். இதுதான் இதோட வேலை. ஸோ இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சிந்தசைஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட். சிந்தசைஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட். இதுக்கு க்ரீக் வேர்டில் இந்த பிளாஸ்டிக்ன்றது எப்படி வந்துச்சு இந்த வார்த்தைன்னு பார்த்தோம்னா, க்ரீக் வேர்டில் பிளாஸ்டிகாஸ்னா மோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் பார்க்க எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரக்சரு மோல்டடாக இருக்கும். அதாவது நல்லா இந்த மொழுன மாதிரி இருக்கும். அதனால இதுக்கு பேர் பிளாஸ்டிட் அப்படின்னு வந்துச்சு. ஸோ க்ரீக் வேர்டில் இதுக்கு பற்றி என்னென்னு சொல்லுவாங்கன்னா பிளாஸ்டிகாஸ்னா மோல்டட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ மோல்டட். அதனால தான் இதுக்கு பிளாஸ்டிட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அர்த்தம் வருது. இது யார் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா ஸ்கிம்பர்ன்ற ஒரு சயின்டிஸ்ட் ஸ்கிம்பர் அப்படின்ற சயின்டிஸ்ட் 1885 சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளாஸ்டிட் ஸ்ட்ரக்சர், பிக்மெண்ட், ஃபங்க்ஷன் இதை பொறுத்து ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று குரோமோபிளாஸ்ட், இன்னொன்று லூக்கோபிளாஸ்ட். ஓகேவா, அதாவது அதோட ஸ்ட்ரக்சர், அதோட வடிவத்தை பொறுத்து, அதோட பிக்மெண்ட் அதாவது நிறமியை பொறுத்து, அதோட ஃபங்க்ஷன் அதோட குணாதிசயங்களை பொறுத்து இது ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஓகேவா, முக்கியமாக கலர் வச்சு தான் ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று குரோமாபிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, குரோமாபிளாஸ்ட்டு. இன்னொன்று லூக்கோபிளாஸ்ட். குரோமானா கலர்னு நடத்தும். ஓகேவா, கலர் பிளாஸ்டிட். லூக்கோனா கலர்லெஸ்ன்னு நடத்தும், கலர் இல்லாத பிளாஸ்டிட். ஓகேவா, ஸோ இது ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று குரோமோபிளாஸ்ட், இன்னொன்று லூக்கோபிளாஸ்ட். கலர்டு அண்ட் கலர்ஸ்னு ரெண்டு விதமாக பிரியுது. ஓகேவா, இந்த குரோமோபிளாஸ்டே மறுபடியும் இதில் இருக்க நிறமியை பொறுத்து, அதாவது பிக்மெண்ட்டை பொறுத்து மறுபடியும் மூணு விதமாக பிரிக்கிறாங்க. இந்த குரோமோபிளாஸ்ட்டை. ஃபஸ்ட்டு குளோரோபிளாஸ்ட். இந்த குரோமோபிளாஸ்ட்டை மூணு விதமாக பிரிக்கிறாங்கன்னு சொன்னல, அதில் ஃபஸ்ட்டு குளோரோபிளாஸ்ட். செகண்ட் ஃபேயோபிளாஸ்ட். தேர்ட் ரோடோபிளாஸ்ட். ஓகேவா, இது மூணு விதமாக பிரிக்கிறாங்க. இதை பொறுத்துனா அதில் இருக்க நிறமி, பிக்மெண்ட்டையும் அதில் இருக்க கலர், அது கலர் பொறுத்தையும் மூணு விதமாக பிரிக்கிறாங்க. இந்த குளோரோபிளாஸ்ட்டில் இது என்ன கலரில் இருக்குன்னா க்ரீன் கலரில் இருக்கும். என்ன கலர் இருக்கும்? க்ரீன் கலர் இருக்கும். குளோரோனா க்ரீன் நடத்தும். ஸோ க்ரீன் கலரில் இருக்கிற பிளாஸ்டிக்கு பேர் குளோரோபிளாஸ்ட். ஃபேயோன்றது ரெட் கலர். ஃபேயோன்றது ப்ரௌன் கலர். ஓகே, டார்க் ப்ரௌன். ஃபேயோனா டார்க் ப்ரௌன்னு சொல்லுவாங்க. ஸோ டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கிறது எல்லாமே பிளாஸ்டிக் எல்லாமே ஃபேயோ பிளாஸ்டின்னு சொல்லுவாங்க. ரோடோனா ரெட்டுன்னு அர்த்தம், ரெட் கலர். ஸோ ரெட் கலரில் இருக்கிற பிளாஸ்டிக்லாம் ரோடோ பிளாஸ்டின்னு சொல்லுவாங்க. இந்த குளோரோபிளாஸ்டின் இருக்க பிளாஸ்டிக் தான் அதிகமாக எந்த ஒரு பிளான்ட் செல்லையுமே இருக்கும். ஸோ இந்த குளோரோபிளாஸ்ட் தான் மெஜாரிட்டியாக இருக்கிற பிளாஸ்டிக். இது எதெல்லாம் பார்க்க முடியும்னா க்ரீன் ஆல்கே அண்ட் பிளான்ட்ஸ். க்ரீன் கலரில் இருக்கிற ஆல்கேலையும் பிளான்ட்ஸ்லையும் இந்த குளோரோபிளாஸ்ட் தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஃபேயோபிளாஸ்ட் இது எதில் இருக்குன்னா இது சரி ஓகே. இந்த குளோரோபிளாஸ்ட் பிக்மெண்ட்டும் பார்த்துருவோம். இதில் என்னென்ன பிக்மெண்ட் இருக்குன்னா குளோரோஃபில் ஏ என்ன நிறம் இருக்குன்னா குளோரோஃபில் ஏ அண்ட் குளோரோஃபில் பின்னு சொல்கிற ரெண்டு விதமான பிக்மெண்ட் வந்துட்டு இந்த குளோரோபிளாஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா.
நெக்ஸ்ட் வந்து ஃபேயோபிளாஸ்ட் வந்து டார்க் ப்ரௌன்னு சொல்லிட்டு பார்த்தோம், டார்க் ப்ரௌன் கலர் இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் இருக்க பிக்மெண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூகோசாந்தின் சொல்லுவாங்க. ஃபூகோசாந்தின், ஓகேவா. ஃபூகோசாந்தின்ற பிக்மெண்ட் வந்து இந்த ஃபேயோபிளாஸ்ட்ன்ற பிளாஸ்டிடில் இருக்குது. அதாவது டார்க் ப்ரௌன் கலரில் இருக்க பிளாஸ்டிடில் வந்துட்டு ஃபூகோசாந்தின்ற பிக்மெண்ட் இருக்குது. தேர்டு வந்து ரோடோபிளாஸ்ட். இந்த ரோடோபிளாஸ்ட்ன்றது ரெட் கலர் பிளாஸ்டின்னு சொன்னேன் இல்லையா. இதில் இருக்கிற பிக்மெண்ட் பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பைகோஎரித்ரின், ஓகேவா. இதில் ஒன்று நம்ம முக்கியமான விட்டுட்டோம். ஃபேயோபிளாஸ்ட் வந்து எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டை ஆட்டம்ஸ்ன்னு சொல்கிற ஆர்கானிசத்துலேயும் டை ஆட்டம்ஸ் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன நுண்ணுயிர்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த ஃபேயோபிளாஸ்ட் இருக்கும். டை ஆட்டம்ஸ், டைனோஃப்ளாஜலேட்ஸ், அடுத்து வந்து ப்ரௌன் ஆல்கே. இது டார்க் ப்ரௌன் தானே, ஸோ இது வந்து ப்ரௌன் ஆல்கேலாம் இருக்கும். அதனால தான் அந்த ஆல்கேக்கு இந்த கலர் ப்ரௌன் கலர் கொடுக்குது. எது? இந்த ரோடோபிளாஸ்டிட்ன்ற ஃபேயோபிளாஸ்ட்ன்ற பிளாஸ்டிட். இந்த ரோடோபிளாஸ்ட் வந்து பைகோஎரித்ரின் பிக்மெண்ட் இருக்கும், இது ரெட் கலர். ஸோ இது எந்த இதுக்கு வந்துட்டு பிளாஸ்டிட் இருக்குன்னா, அந்த பிளாஸ்டிட் இருக்குன்னா எந்த ஆர்கானிசத்தில் இருக்குன்னா ரெட் ஆல்கே. ஓகே, ரெட் ஆல்கே. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வரையும். ரோடோபிளாஸ்ட் வந்து 3 விதமாக பிரித்தோம். ஒன்று குளோரோபிளாஸ்ட், இன்னொன்று ஃபேயோபிளாஸ்ட் அண்ட் ரோடோபிளாஸ்ட்ன்ட்டு. அதே மாதிரி லூக்கோபிளாஸ்ட், அதாவது கலர்லெஸ் பிளாஸ்டிடை வந்து 3 விதமாக பிரிக்கிறாங்க. சரியா? இந்த லூக்கோபிளாஸ்ட் எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லூக்கோபிளாஸ்ட் வந்து எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செக்ஸெல்னு சொல்கிற எம்ப்ரியானிக் செல்ஸ், ஓகேவா. எம்ப்ரியானிக் செல்லாம் வந்துட்டு செக்ஸெல்லு, எம்ப்ரியானிக் செல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இந்த லூக்கோபிளாஸ்ட் கலர்லெஸ் பிளாஸ்டிட் தான் இருக்கும், ஓகேவா. எம்ப்ரியானிக் செல்ஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான செல்னா மெரிஸ்டமேட்டிக் செல். இந்த மெரிஸ்டமேட்டிக்ன்றது அதாவது இப்போ ஒரு டிஷ்யூ வந்து புதுசாக க்ரோத் ஆகிறதுக்கு தேவைப்படுற அந்த செல்ஸ்லாம் இருக்கிற புதுசாக வந்து ஒரு டிஷ்யூ வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்கு, செல்ஸ் வந்து டிவைட் ஆகுது. அந்த க்ரோயிங் செல்ஸ்க்கு பேர் வந்து மெரிஸ்டமேட்டிக் செல்லுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு இந்த லூக்கோபிளாஸ்ட்ன்ற பிளாஸ்டிட் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பிளாஸ்டிட் வந்துட்டு இதை வந்து 3 விதமாக பிரிப்பாங்க. எதை பொறுத்துனா இதை ஸ்டோர் பண்ணுற ஃபுட்டை பொறுத்து. ஃபஸ்ட்டு வந்துட்டு அமிலோபிளாஸ்ட். இந்த அமிலோபிளாஸ்ட் வந்து எதை வந்து சிந்தசைஸ், அதாவது எதை வந்து ப்ரொடியூஸ் ஸ்டோர் பண்ணணும்னா ஸ்டார்ச்சை, ஓகேவா. ஸ்டார்ச்சை அமிலோன்றதுல தெரிஞ்சிடும். அமிலோனா ஸ்டார்ச்னு அர்த்தம். ஸோ ஸ்டார்ச்சை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற பிளாஸ்டிட்லாம் வந்து அமிலோபிளாஸ்டிட். நெக்ஸ்ட்டு வந்து எலையோபிளாஸ்ட்ன்றது லிப்பிடை ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணுற பிளாஸ்டிட் எல்லாமே வந்துட்டு எலையோபிளாஸ்டின்னு சொல்லுவாங்க. இந்த எலையோபிளாஸ்டிட் வந்துட்டு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோகாட்டிலன் பிளான்ட்ஸ்லேயும், தான் சிங்கிள் காட் இருக்கிறது தான், சிங்கிள் காட்லிடன் இருக்கிற பிளான்ட் தான் மோனோகாட்டிலிடன், ஓகேவா. மோனோகாட்லன் இந்த சீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோனோகாட்லன்ஸாக சிங்கிள் காட்லிடன் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் மோனோகாட்லிடன் பிளான்ட்ஸ். மோனோகாட்டிலிடன்லையும் டைகாட்டிலிடன், அதாவது பல்ஸ் சொல்கிறாங்கல்ல, பல்ஸ்னால் இந்த பருப்பு வகைகள், டைகாட்டிலிடன்ஸ் அதெல்லாம் வந்து டைகாட்டிலிடன் சீட்ஸ் இருக்கும். ஓகே, 2 காட்லிடன் இருக்கும், ஓகேவா. அந்த எலையோபிளாஸ்ட் லிப்பிட் வந்து இந்த பிளாஸ்டிட் எங்கே இருக்கும்னா மோனோகாட்லிடன், டைகாட்டிலிடன் பிளான்ட்ஸில் இருக்கும். தேர்டு வந்துட்டு புரோட்டியோபிளாஸ்ட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா புரோட்டினோபிளாஸ்ட்னு சொல்லுவாங்க, ஓகேவா. புரோட்டினோபிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா வந்துட்டு ப்ரோட்டீனை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். அந்த பேர்லேயே தெரிஞ்சிடும். புரோட்டினோனா ப்ரோட்டீனை ஸ்டோர் பண்ணி அதை சிந்தசைஸ் பண்ணுற பிளாஸ்டிட் எல்லாமே வந்து புரோட்டியோபிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த பிளாஸ்டிடில் வந்துட்டு தைலகாய்ட்ஸ் கொஞ்சம் இருக்கும். தைலகாய்ட்ஸ்ன்றது நம்ம என்னென்னு குளோரோபிளாஸ்டில் பார்ப்போம். குளோரோபிளாஸ்டில் இந்த தைலகாய்ட்ஸ் எப்போ நிறையா இருக்கும். அதே மாதிரி இந்த புரோட்டினோபிளாஸ்ட்லையும் இருக்கும். இந்த தைலகாய்ட்ஸ்ன்றதான் முக்கியமான வந்துட்டு குளோரோஃபிலை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற அதாவது அந்த வச்சிருக்கிற ஒரு ஏரியா, அந்த குளோரோபிளாஸ்டில் இருக்கிற ஒரு ஏரியா தைலகாய்ட்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான. ஸோ அதே தைலகாய்ட்ஸ் வந்து இந்த புரோட்டியோபிளாஸ்ட்லையும் கொஞ்சம் இருக்குது, ஓகேவா. இது வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸில் இருக்கும், ஓகேவா. இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிட் தான் வந்து நிறையா இருக்கும். இப்போ இந்த பிளாஸ்டிட்லேயே வந்து நம்ம பார்க்க போகிற ரொம்ப மெஜாரிட்டியாக இருக்க பிளாஸ்டிட் மாதிரி தான் பார்க்க போகிறோம். அது வந்து குளோரோபிளாஸ்ட். அந்த பிளாஸ்டிட் பற்றி தான் பார்க்க போகிறோம், டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், ஓகேவா. இதை தாண்டி வேறு எந்த பிளாஸ்டிடும் பார்க்க போகிறதில்ல. ஏன்னா இதுதான் வந்துட்டு மெஜாரிட்டியாக வந்து பிளான்ட் செல்லில் இருக்கும். ஸோ இந்த ஒரு பிளாஸ்டிக் மட்டும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ குளோரோபிளாஸ்ட் இது வந்து அதிகமாக இருக்கிற காமனாக இருக்கிற பிளாஸ்டிட். இது ஒரு காமனாக இருக்கிற பிளாஸ்டிட். இதோட ஃபங்க்ஷன் என்ன நம்ம முன்னாடியே பார்த்தோம். இதோட ஃபங்க்ஷன்னா ஃபோட்டோசிந்தசிஸ், அதாவது ஃபுட்டு வந்து சிந்தசைஸ் பண்ணுறது.
அதுக்கு அந்த ஃபுட்டை வந்து சிந்தசைஸ் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகேவா? இந்த ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸ்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் செஞ்சு தான் அது வந்து ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், அடுத்த லேட்டராக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். இது வந்துட்டு எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் அந்த சைட்டோபிளாசமில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா இது ஒரு சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல் இல்லையா? ஸோ அந்த சைட்டோபிளாசத்தில் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னா ஹோமோஜீனியஸாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அதாவது எல்லா இடத்துலையுமே வந்து சரிசமமாக சைட்டோபிளாசத்தில் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஹோமோஜீனியஸாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், சரிசமமாக வந்து சைட்டோபிளாசத்துக்குள்ளே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஸோ இது ஹோமோஜீனியஸ் இன் நேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் படி. இதிலே வந்துட்டு சில செல்லை மட்டும் பார்த்தீங்கன்னா சில செல்லை மட்டும் பார்த்தீங்கன்னா அது ஹோமோஜீனியஸாக வந்து இருக்காது. அதாவது ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப வந்து கான்சன்ட்ரேஷனாக இருக்கும் இந்த குளோரோபிளாஸ்ட். எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸை சுற்றி இருக்கிற சில இடத்துலையும், அதாவது நியூக்ளியஸை சுற்றி சில இடத்துலையும், பிளாஸ்மா மெம்பரோட பினித்லையும், அதாவது பிளாஸ்மா மெம்பரோட அடிக்கிட்டையும் வந்துட்டு இது நிறையா வந்து காணப்படும். எங்கன்னா சில செல்லில் மட்டும். ஓகேவா? பிளாஸ்மா மெம்பரன் கிட்டையும் இந்த குளோரோபிளாஸ்ட் ஹோமோஜீனியஸாக தான் இருக்கும். அதாவது சைட்டோபிளாசம்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஆனால் சில செல்லில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ் கிட்டையும் பிளாஸ்மா மெம்பரன் கிட்டையும் அதிகமாக வந்து இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து காணப்படும். ஓகேவா? இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா அது ஷேப் எப்படி இருக்கும், இந்த குளோரோபிளாஸ்ட்ன்ற இந்த பிளாஸ்டிடோட இந்த ஆர்கனல் வந்து எப்படி ஷேப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பை கான்வெக்ஸ். இப்போ இந்த மிரர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கலாம், ரெண்டு விதமாக பிரிப்பாங்க. ஒன்று கான்கேவ், இன்னொன்று கான்வெக்ஸ் சொல்லி பிரிப்பாங்க. இந்த கான்வெக்ஸ்ன்றது ரெண்டு சைடுமே வந்து அதாவது குழி மாதிரி வந்திருக்கும். சரி, ஓகேங்களா? அப்போ ரெண்டுமே வந்து ரெண்டு கான்வெக்ஸாக ரெண்டு சைடுமே வந்து குழி மாதிரி வந்து நல்ல குழி மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பை கான்வெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷேப்பில் இருக்கும் பை கான்வெக்ஸ், இல்லைன்னா வந்துட்டு பிளானோ கான்வெக்ஸ் அப்படின்ற ரெண்டு விதமான ஷேப்பில் வந்துட்டு இந்த குளோரோபிளாஸ்ட்டை நீங்கள் வந்து பார்க்கலாம். சில செல்லாம் வந்துட்டு இது மட்டும்தான் ஷேப் ஆனால் கிடையாது. சில செல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும்னா ஃபிலமெண்டஸாக இருக்கும். அதாவது ஃபிலமெண்ட்டாக இருக்கும், ஃபிலமெண்டஸ் ஷேப்பில் இருக்கும். இல்லைனா சாசர் ஷேப், கப் அண்ட் சாசர் இருக்குல்ல, அதுமாதிரி சாசர் ஷேப்பில் இருக்கும். இல்லைனா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும், அதுக்கு பேர் வந்து ஸ்பிராய்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஓவாய்டுனா ஓவல் ஷேப்பில் இருக்கும். இல்லைனா கிளப் ஷேப்பில் இருக்கிறது பேர் வந்து டிஸ்காய்டுன்னு சொல்லுவாங்க. டிஸ்காய்டு அந்த மாதிரி கிளப் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்லாம் வந்து சில செல்லாம் வந்துட்டு இந்த குளோரோபிளாஸ்ட் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இது வந்து வெசிகுலார். இது எப்படி இருக்கும்னா வெசிகுலராக இருக்கும். அது வெசில்ஸ்லாம் நிறையா இருக்கும் குளோரோபிளாஸ்டில். ஸோ வெசிகுலராக இருக்கும். இந்த குளோரோபிளாஸ்டோட சென்டர் பார்த்தீங்கன்னா சென்டர் பகுதி வந்து கலர் இல்லாமல் இருக்கும், அதாவது கலர்லெஸ்ஸாக இருக்கும். எப்படி லூக்கோபிளாஸ்ட்ன்ற பிளாஸ்டிட் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்குமோ அது மாதிரி இந்த குளோரோபிளாஸ்டோட சென்டர் பார்ட் மட்டும் வந்துட்டு கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஓகேவா? இது சென்டர் மட்டும் கலர்லெஸ்ஸாக இருக்கும். இதோட சைஸை பார்த்தீங்கன்னா சைஸ் எடுத்துக்கிட்டோம்னா திக்னஸ் பார்த்தோம்னா இதோட சைஸ்லேயே வந்து திக்னஸ் எந்த அளவுக்கு வந்து அடர்த்தியாக இருக்குன்னா 2 to 3 மியூ அப்படின்னு சொல்லுவாங்க. மியூ இன் திக்னஸ். மியூன்ன்றது 10 to the power -6 தான் மியூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப குட்டிக்கான மைன்யூட்டான வந்துட்டு திக்னஸ் தான் இருக்கும். இது ஏன்னா இதுவே வந்து ஒரு குட்டி ஆர்கானிசம் இல்லையா? அப்போ அதோட திக்னஸ்லாம் வந்து மியூவில் தான் இருக்கும், ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். இதோட டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் வந்துட்டு 5 to 10 மியூ இன் டயாமீட்டர். 5 to 10 மியூ தான் வந்துட்டு அதோட டயாமீட்டர் இருக்கும். திக்னஸோட டயாமீட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். இது வந்து இதோட குளோரோபிளாஸ்ட் வந்துட்டு பாலிப்ளாடின்ற பிளான்ஸ் எல்லாம் வந்துட்டு பெருசாக இருக்கும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் திக்னஸும் டயாமீட்டர் பார்த்தோம். இல்லை சர்டைன்ஸ் எல்லாம் வந்துட்டு பாலிப்ளாடின்ற பிளான்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இதோட குளோரோபிளாஸ்ட் வந்து பெருசாக இருக்கும் டிப்ளாய்ட் பிளான்ஸ் எல்லாம் விட. இந்த பாலிப்ளாடினா என்ன, டிப்ளாய்டினா என்னன்றதை நம்ம ஃபியூச்சர் கிளாஸில் பார்ப்போம், ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் பார்ப்போம். அதில் வந்து உங்களுக்கு புரியும் சொல்லும் போது, ஏன்னா அப்போ அதை தனி லெக்சராகவே நம்ம பார்ப்போம், அப்போ பார்க்கலாம். இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து நம்பர்ஸ் எத்தனை வந்து ஒரு சைட்டோபிளாசத்துக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்லை பொறுத்து இது மாறிக்கிட்டே இருக்கும். சில சர்டைன் பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இது எதை பொறுத்து அமையும்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபிசியாலஜிக்கல் நேச்சரை பொறுத்து. இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் வந்துட்டு அந்த பிளான்ட்டுக்கு எவ்வளோ தேவை ஒரு ஃபுட்டை ப்ரொடியூஸ் அதாவது அந்த எவ்வளோ வந்து ஒரு ஃபுட்டு தேவையோ எவ்வளோ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுமோ அதை பொறுத்து, அந்த ஃபிசியாலஜிக்கல் ஸ்டேட்டை பொறுத்து அந்த குளோரோபிளாஸ்ட் வந்து அந்த சைட்டோபிளாசத்தில் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த செல்லில். ஓகேவா? இப்போ எத்தனை முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்கேலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்கேலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் குளோரோபிளாஸ்ட், அதாவது ஒரே ஒரு பெரிய குளோரோபிளாஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஒரே ஒரு பெரிய குளோரோபிளாஸ்ட் தான் வந்து ஆல்கேலாம் இருக்கும். இதே வந்து பெரிய ஹையர் பிளான்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா 20லேருந்து 40 குளோரோபிளாஸ்ட் வந்துட்டு ஒரு சைட்டோபிளாசத்துக்குள்ளே வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இந்த குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்மா மெம்பரேன் இருக்குல்ல அது மாதிரியே ஓரளவுக்கு வந்து சிமிலாரிட்டியோடு இருக்கும். இப்போ ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து ஒரு ரஃபாக ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். இதுதான் வந்து குளோரோபிளாஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் ஒரு ஓவல் ஷேப்பில் போட்டிருக்கேன்.
ஓகேவா. இதுதான் ஒரு குளோரோபிளாஸ்ட்னு வச்சுக்கோங்க. மோல்டட். இது பார்த்தீங்கன்னா மோல்டடு மாதிரி இருக்கா, அதாவது இப்படி பாருங்கள் 3 மாதிரி இருக்குது, மோல்டடாக இருக்கும். ஓகேவா. இது வந்துட்டு மெம்ப்ரேன், இதோட அவுட்டர் அண்ட் இன்னர் மெம்ப்ரேன். சரியா. இது எல்லாமே வந்து நம்ம சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல்ஸ் எல்லாமே வந்து மெம்ப்ரேன் பவுண்ட், அதாவது வந்துட்டு ஒரு வெளியில் வந்துட்டு ஒரு தோல் மாதிரி ஒரு மெம்ப்ரேன் இருக்கும், ஒரு அவுட்டர் மெம்ப்ரேன் இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சைட்டோபிளாசத்தில் வந்துட்டு 2 யூனிட் மெம்ப்ரேன், அதாவது ஒரு மெம்ப்ரேன் மட்டும் இருக்காது, ஒரு இன்னர் மெம்ப்ரேன் ஒரு அவுட்டர் மெம்ப்ரேன் சொல்லிட்டு 2 யூனிட் மெம்ப்ரேன் இருக்கும். இந்த யூனிட் மெம்ப்ரேன் சொல்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். யூனிட்ன்றதை நம்ம இதுலேயும் பார்த்துப்போம், பிளாஸ்மா மெம்ப்ரேன்லேயும். யூனிட்னா அதாவது ட்ரைலாமினார், 3 வந்துட்டு லேயர் இருக்கும், ஒரு மெம்ப்ரேனே வந்துட்டு 3 லேயரோடு இருக்கும். ஓகேவா. அதான் வந்து யூனிட்னு சொல்லுவாங்க. ஸோ இது 2 யூனிட் மெம்ப்ரேன், 2 மெம்ப்ரேன் இருக்கும். அந்த ஒவ்வொரு மெம்ப்ரேன் வந்துட்டு யூனிட்டாக இருக்கும், அதாவது ட்ரைலாமினாராக இருக்கும், 3 லேயரோடு இருக்கும். ஓகேவா. அது வந்து எதனால் மேடாக இருக்குன்னா லிப்போ ப்ரோட்டீனேஷியஸ், அதாவது லிப்பிடும் ப்ரோட்டீனாலையும் வந்துட்டு அந்த 3 லேயர் வந்துட்டு மேடப் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்துட்டு அவுட்டர் மெம்ப்ரேன் வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் ஒரு லேயர் இப்படி இருக்கும், ஒரு மெம்ப்ரேன். இது வந்து இன்னர் மெம்ப்ரேன். ஓகேவா. இது வந்து அப்போ 2 மெம்ப்ரேன், அவுட்டர் மெம்ப்ரேன், இது அவுட்டர் மெம்ப்ரேன், இது வந்து இன்னர் மெம்ப்ரேன். ஓகேவா. ஸோ 2 மெம்ப்ரேன் இருக்கும். இந்த 2 மெம்ப்ரேனும் யூனிட் லேயர், அதாவது யூனிட் மெம்ப்ரேன். யூனிட்ன்றது ட்ரை லேமினார், அதாவது 3 லேயர்ஸோடு இருக்கும். ஓகேவா. ட்ரை லேமினார். அதில் 2 வந்துட்டு லிப்பிட் லேயர்ஸு, 1 வந்துட்டு ப்ரோட்டீன் லேயராக இருக்கும். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்குன்னா ப்ரோட்டீன் லேயரு, செகண்டு லிப்பிட் லேயரு, அடுத்து வந்துட்டு ப்ரோட்டீன் லேயர். ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு அமைப்பு, ப்ரோட்டீன் லிப்பிடு ப்ரோட்டீன் இந்த மாதிரி வந்து சாண்ட்விச்சாக வந்து இருக்கும். ப்ரோட்டீன் ஃபஸ்ட்டு, செகண்ட் லிப்பிட் லேயர், அடுத்த ப்ரோட்டீன் லேயர் சொல்லிட்டு 3 வந்துட்டு லிப்பிடை நல்ல சாண்ட்விச்சாக வச்சு 3 லேயராக இருக்கும் ஒரு மெம்ப்ரேனில். ஸோ தட் இஸ் யூனிட் மெம்ப்ரேன் சொல்லுவாங்க. ஸோ அவுட்டர் மெம்ப்ரேன் இருக்கும், இன்னர் மெம்ப்ரேன், அதாவது 2 மெம்ப்ரேன் இருக்கும். 2 வந்து ட்ரைலாமினார், லிப்போ ப்ரோட்டீனேஷியஸ். ஓகேவா. இப்போ இந்த 2த்துக்கும் இடைப்பட்ட இடத்துல வந்து கேப் இருக்குது தெரியுமா, அந்த ஸ்பேஸ் இருக்குது தெரியுமா, அதுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பெரிபிளாஸ்டிடல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னது, பெரிபிளாஸ்டிடல் ஸ்பேஸு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அந்த ஸ்பேஸுக்கு பேர் வந்து பெரிபிளாஸ்டிடல் ஸ்பேஸ். இன்னருக்கும் அவுட்டருக்கும் உள்ள ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த நடுவில் இருக்கிற ஸ்பேஸ்க்கு பேர் வந்து பெரிபிளாஸ்டிடல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இன்னர் கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஜினியஸ். இப்போ இந்த 2 மெம்பரேனுக்கு அடுத்து இருக்கிற இந்த உள்ளே இருக்குல்ல இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் கண்டென்ட் வந்து ஹெட்ரோஜினியஸாக இருக்கும், அதாவது ஹோமோஜினியஸாக இருக்காது, ஒரே மாதிரி இருக்காது, ஹெட்ரோஜினியஸாக வித்தியாசமாக இருக்கும், ஒரே மாதிரி வந்து காம்பவுண்ட்ஸ் இருக்காது. அது என்ன, இந்த இன்னர் கண்டென்ட் வந்து என்ன இருக்கும்னா, ஏன் ஹெட்ரோஜினியஸாக இருக்குன்னா 2 விதமான விஷயங்கள் இருக்கும். ஒன்று வந்து மேட்ரிக்ஸ் ஆர் ஸ்ட்ரோமான்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து கிரானான்னு சொல்லுவாங்க. ஸோ 2 விதமாக வித்தியாசமாக இருக்கிறனால இது வந்து ஹெட்ரோஜினியஸ் இன் நேச்சர்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து மேட்ரிக்ஸ், இன்னொன்று வந்து ஸ்ட்ரோமா. ஓகேவா. இந்த இதுக்கு பேர் தான் வந்து மேட்ரிக்ஸ். அதாவது என்ன நான் சொல்கிறேன், ஸோ ஃபஸ்ட்டு என்ன கம்போஸ்டாக இருக்குன்னா மேட்ரிக்ஸ், அடுத்த வந்து மேட்ரிக்ஸ் இல்லைனா ஸ்ட்ரோமான்னு சொல்லுவாங்க, நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிரானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. கிரானா எப்படி வந்து சைட்டோபிளாசம் வந்து சைட்டோபிளாஸ்மிக் மேட்ரிக்ஸ், சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரக்சர்னு பிரிக்கிறோமோ அது மாதிரி வந்துட்டு இந்த குளோரோபிளாஸ்டில் வந்துட்டு நம்ம மேட்ரிக்ஸ் அடுத்த கிரானான்னு 2 பிரிப்போம். இப்போது இந்த மேட்ரிக்ஸுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த இன்னர் ஸ்பேஸ் வந்துட்டு வாட்ரியாக இருக்கும், அதாவது தண்ணியாக ப்ரோட்டீனேஷஸாக நிறைய ப்ரோட்டீனோட டிரான்ஸ்பரண்ட் அப்படியே கிளியராக வந்து சப்ஸ்டன்ஸ் மிதக்கிறது வந்து தெரியும். அதுக்கு பேர் தான் வந்து மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா வாட்ரியாக, அதாவது தண்ணியாக இருக்கும், நிறையா ப்ரோட்டீன் மெட்டீரியல்ஸ் இருக்கும், ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக கிளியராக தெரியும், அதுக்கு பேர் வந்து மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் வந்து டார்க் ரியாக்ஷன் நடக்கும், அதாவது ஃபோட்டோசிந்தசிஸில் நடைபெற 2 ரியாக்ஷன் ஒன்று இருக்கும், ஒன்று லைட் ரியாக்ஷன், ஒன்று வந்து டார்க் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அதில் அந்த டார்க் ரியாக்ஷன் வந்து எங்கே நடைபெறும்னா அந்த மேட்ரிக்ஸ்ன்ற இடத்துல தான் வந்துட்டு குளோரோபிளாஸ்டில் நடைபெறும். இங்கே வந்து என்னெல்லாம் இருக்குன்னா மல்டி என்சைம் இருக்கும், நிறைய என்சைம்ஸ் இருக்கும், அதெல்லாம் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக உருவாகும். அந்த மேட்ரிக்ஸில் வந்துட்டு இந்த என்சைம்லாம் வந்து இருக்கும். ஓகேவா. அது எதுக்கு தேவைப்படும்னா இந்த டார்க் ரியாக்ஷன் நடைபெறதுக்கு வந்து தேவைப்படும். ஓகேவா. அப்புறம் இந்த மேட்ரிக்ஸில் வந்து அடுத்து பார்க்க போகிற கிரானான்னு சொன்னல, அந்த இன்னர் கண்டென்ட், அந்த கிரானாவோட நிறைய கிரானா இருக்குல்ல, அந்த ரெண்டு நிறைய கிரானா இருக்கும். அந்த கிரானா ஒன்றுக்கும் இன்னுக்கும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான டியூபிள்ஸ் இருக்கும். அந்த டியூபிள்ஸ்லாம் வந்து எதில் வந்துட்டு பதிஞ்சிருக்குன்னா இந்த மேட்ரிக்ஸில் தான் வந்து பதிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம், இதெல்லாம் வந்து அதோட ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இப்போ அடுத்து கிரானாவை பார்ப்போம். கிரானானா எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். ஓகேங்களா. இந்த இது இப்படி இருக்கும், இதான் வந்து கிரானான்னு சொல்லுவாங்க. இந்த இப்படி வந்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம், இப்படி 1 2 இப்படி வந்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டியூபிள் தான் நான் சொன்ன மாதிரி, இந்த டியூபிள் தான் வந்துட்டு இந்த மேட்ரிக்ஸ், இதான் வந்து மேட்ரிக்ஸ். இந்த மீதி இருக்க போர்ஷன்லாம் வந்து மேட்ரிக்ஸ் ஏரியா. ஸோ அந்த மேட்ரிக்ஸ் ஏரியாவில் இந்த டியூபிள்ஸ்லாம் வந்து கனெக்டாக இருக்கும், அதாவது எம்பர்ட் பண்ணியிருக்கும், உள்ளே வந்துட்டு புதஞ்சி இருக்கும். சரியா.
ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து மேட்ரிக்ஸு. அந்த மேட்ரிக்ஸ்குள்ளே இப்படி வந்துட்டு இப்படி இருக்கிறதெல்லாம் வந்து இது வந்து கிரானான்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கிரானாவும் இன்னொரு கிரானாவையும் கனெக்ட் பண்ணுறது டியூபல் இருக்குல்ல, அது வந்துட்டு இந்த மேட்ரிக்ஸ் வந்து பதிஞ்சிருக்கும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த கிரானானா என்னென்னு பார்ப்போம். இந்த கிரானா வந்து மெம்பரேனஸாக இருக்கும். அதாவது இந்த கிரானாலும் எப்படி வந்துட்டு இந்த குளோரோபிளாஸ்டுக்கு வந்து ஒரு அவுட்டர் மெம்பரேன் இருக்கோ, அது மாதிரி இந்த உள்ளே இருக்கிற இந்த கிரானாக்கும் வந்துட்டு மெம்பரேன் இருக்கும். அப்படி வந்து கவர் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு கிரானாக்கும் மெம்பரேன் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணால் குளோரோஃபிலை வந்துட்டு வச்சுருக்கும். இதில் இந்த கிரானால தான் வந்து குளோரோஃபில் எல்லாமே இருக்கும். இதில் தான் வந்து லைட் ரியாக்ஷன் நடைபெறும். எப்படி வந்துட்டு இந்த மேட்ரிக்ஸில் டார்க் ரியாக்ஷன் நடைபெறுதோ அது மாதிரி இந்த கிரானாவில் வந்து லைட் ரியாக்ஷன் நடைபெறும். ஒவ்வொரு கிரானாவோட சைஸ் பார்த்தோன்னா 0.3 to 2.7 மியூ. சரிங்களா? இதான் வந்து சைஸ் ஆஃப் தி கிரானா. இதில் எத்தனை கிரானா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குளோரோபிளாஸ்டில் 40லேருந்து 60 கிரானா வரையும் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஈச் கிரானா, அதாவது ஒவ்வொரு கிரானாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 100 டிஸ்க் வரையும். ஓகே, இது எல்லாமே ஒரு கிரானானா இது எல்லாமே கிரானா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்படியா டிஸ்க் ஷேப்பில் வந்து ஒரு 10லேருந்து 100 டிஸ்க் ஷேப் வந்துட்டு இருக்கும். அது ஒன்று மேலே இன்னொரு மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் இம்போஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? அதுவும் வந்து மெம்பரேனாக தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் வந்துட்டு அந்த சின்ன அந்த இருக்குல்ல அந்த டிஸ்க் ஷேப், அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்னால நம்ம பார்ப்போம் ஒன்று தைலகாய்டு. அதுதான் இது. இந்த ப்ரோட்டீனேஷியஸ் அந்த ப்ரோட்டியோபிளாஸ்டில் பார்த்தோம்ல தைலகாய்ட்ஸ் சிலது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த என்ன தைலகாய்டுனா இதுதான் தைலகாய்ட்ஸ். ஓகேவா? குளோரோபிளாஸ்டில் இதுதான் தைலகாய்ட்ஸ். இந்த தைலகாய்ட்ஸ் வந்துட்டு ஒரு கிரானான்னு பார்த்தோம்னா அந்த கிரானா எப்படி வந்து மேடப் ஆயிருக்குன்னா இந்த தைலகாய்ட்ஸால தான். ஸோ இந்த மாதிரி 10 to 100 தைலகாய்ட்ஸ் டிஸ்க் ஷேப்பில் இருக்கிறது எல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு கிரானாவாகுது. ஓகேங்களா? அப்போ கிரானாவில் முக்கியமாக என்ன இருக்குது? தைலகாய்டு. ஓகேவா? இந்த தைலகாய்டு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி பேரலாக வந்து அரேஞ்ச் ஆகி ஒரு ஸ்டேக்காக வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா? இந்த தைலகாய்டு வந்துட்டு எப்படி வந்து இந்த ஸ்ட்ரோமா அந்த மேட்ரிக்ஸ் சொன்னல இந்த மேட்ரிக்ஸ் செப்பரேட் ஆகிருக்குன்னா யூனிட் மெம்பரேன். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எப்படி கிரானா வந்துட்டு மெம்பரேனால் கவர் ஆகிருக்குமோ அதே மாதிரி இந்த தைலகாய்ட்ஸ் ஒவ்வொரு தைலகாய்டும் வந்துட்டு ஒரு கவர் இருக்கும், ஒரு மெம்பரேன் இருக்கும். அது யூனிட் மெம்பரேன் தான். யூனிட் மெம்பரேன்னா ட்ரைலாமினா. சரியா? 3 லேயர்ஸ் கொண்ட ப்ரோட்டீன், லிபிட், ப்ரோட்டீன் அந்த மாதிரி வந்துட்டு மேடப் ஆகிருக்கும். ஓகேவா? எப்படி வந்து கிரானாக்குள்ள தைலகாய்ட்ஸ் இருக்கோ அது மாதிரி தைலகாய்டுக்குள்ளே வந்துட்டு குவாண்டசோம்ன்ற சொல்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த குவாண்டசோம்னா என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ தைலகாய்டு இருக்குல்ல, இந்த தைலகாய்டுக்குள்ளே வந்துட்டு 4 சப்யூனிட் இப்படி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி 4 சப்யூனிட் இந்த தைலகாய்டுக்குள்ளே இருக்கும். இந்த சப்யூனிட் என்ன பண்ணுன்னா இதெல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கு பேர் தான் வந்து குவாண்டசோம்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்னா குவாண்டசோம். இது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும். இந்த குவாண்டசோம் வந்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் பண்ணும். என்ன பண்ணுன்னா ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷன்ற ஒரு ஃபங்க்ஷனை பண்ணும். ஓகேவா? இந்த ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷன்னா எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற, அதாவது எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மெக்கானிசத்துக்கு பேர் தான் வந்து ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷன் சொல்லுவாங்க. ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷன் அது வந்து இந்த குவாண்டசோம் தான், தைலகாய்டில் இருக்கிற இந்த குவாண்டசோம் தான் வந்து அந்த ஃபங்க்ஷனை பண்ணும். ஓகேவா? இது ஏன் வந்துன்னா அப்போ தான் வந்து இந்த ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷன் பண்ணால் தான் வந்து அங்கே எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எனர்ஜி தான் வந்துட்டு இந்த ஃபுட்டெல்லாம் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான எனர்ஜி வந்து கொடுக்குது. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா இந்த கிரானாவை கனெக்ட் பண்ணுற சேனல்ஸ் சொன்னல, இந்த ஒரு கிரானா இன்னொரு கிரானா கனெக்ட் பண்ணுறது இந்த டியூபிள்ஸ், இந்த சேனல்ஸ் வந்து இந்த மேட்ரிக்ஸில் வந்துட்டு பதிஞ்சிருக்குன்னு சொன்னல, அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோமா லாமெல்லா. ஓகேவா? ஸ்ட்ரோமா லாமெல்லான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஃப்ரெட்ஸ் சேனல்னு சொல்லுவாங்க. இதை கண்டுபிடிச்சிருக்க பேர் வந்து ஃப்ரெட்டு, அதனால அவர் பேரே கொடுத்துட்டாங்க, ஃப்ரெட்ஸ் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்ட்ரோமா லேமெல்லா இல்லை ஃப்ரெட்ஸ் சேனல்னு சொல்லுவாங்க. ஓகே, இது என்னன்னா கிரானா வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு கிரானா இன்னொரு கிரானா கனெக்ட் பண்ணுற சேனல். ஓகேவா? இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த குளோரோபிளாஸ்டில் வந்து ரைபோசோம் இருக்கும். ரைபோசோம்ன்றதும் ஒரு ஆர்கானிசம் தான். ஒரு சைட்டோபிளாசத்தில் இருக்கிற ஒரு ஆர்கானல்ஸ் தான் இந்த ரைபோசோமும். இந்த ரைபோசோம் வந்துட்டு சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கானல்ஸாக இருக்கிறது வந்துட்டு இந்த சைட்டோபிளாஸ்டில் மட்டும் இருக்காது. இந்த சைட்டோபிளாஸ்டில் இருக்கிற இன்னொரு ஆர்கானல்ஸ்லேயும் வந்துட்டு இந்த ரைபோசோம் இருக்கும். அதான் இந்த முக்கியமான இந்த ரைபோசோம் வந்து ஒரு வித்தியாசமானது. இந்த ரைபோசோம் வந்து ஒரு சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கானல் தான், இருந்தாலும் இது வந்து இன்னொரு சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கானல்ஸ்குள்ளேயும் வந்து இந்த ரைபோசோம் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ரைபோசோம் வந்து குளோரோபிளாஸ்டில் இருக்கிற ரைபோசோம்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், ஸ்மாலாக இருக்கும். எது மாதிரி இருக்குன்னா இந்த பாக்டீரியாவில் இருக்கிற ரைபோசோம் மாதிரி இந்த குளோரோபிளாஸ்டுக்குள்ளே வந்து இந்த ரைபோசோம் இருக்கும். 70S டைப். பாக்டீரியாவில் இருக்கிற டைப் வந்து 70S டைப். இந்த ரைபோசோம் வந்து 2 டைப் பிரிப்போம். ஒன்று 70S, இன்னொன்று வந்து 80S. இந்த பாக்டீரியாவில் இருக்கிற டைப் வந்து 70S, அது வந்து இந்த குளோரோபிளாஸ்டில் இருக்கிறதும் 70S தான். ஓகேவா? அது மாதிரி இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏன்னு சொல்கிற
இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலும் வந்துட்டு இந்த ஸ்ட்ரோமாக்குள்ளே இருக்கும், இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்கு முக்கியமான அந்த டிஎன்ஏ வந்து இருக்குன்னா, சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்கிற இன்ஹெரிட் பண்ணுற, ஓகேவா, இன்ஹெரிட் பண்ணுற, அதாவது சைட்டோபிளாஸ்ட்லேருந்து இன்ஹெரிட் ஆகிற டிஎன்ஏலாம் வந்துட்டு இதில் இருக்கும், இந்த குளோரோபிளாஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த குளோரோபிளாஸ்ட்டில் இருக்க இந்த டிஎன்ஏ வந்துட்டு இன்ஹெரிட் ஆகும். சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்கிற ஒரு இதில் வந்துட்டு இன்ஹெரிட் ஆகும். ஓகேவா? எப்படி வந்து நியூக்ளியஸில் இருக்க டிஎன்ஏ வந்து இன்ஹெரிட் ஆகுதோ அதே மாதிரி இந்த குளோரோபிளாஸ்ட்டில் இருக்க டிஎன்ஏ வந்துட்டு இன்ஹெரிட் ஆகும். அதாவது இந்த செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு வந்துட்டு இன்ஹெரிட் ஆகும். ஓகேவா? இதே மாதிரி காலத்துக்கும் அப்படி இன்ஹெரிட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இந்த டாபிக்கோட கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுவரையும் நன்றி. ஸ்டே டியூன்ட்.